ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி நம்ம சோயா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நார்மலாக நம்ம சாதம் வைக்கிற அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அது சூடானது எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம் போட்டு அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. அது அடியில் ஒட்டாமல் இருக்கும். அது கூட பச்சை மிளகாய், தக்காளி போட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்குமே அதை வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது 2த்தையும் போட்டு வதக்கிட்டு சோயா இதில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தயிரை விட்டுட்டு தயிரில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. அது கூட 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி, அந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அது கூடயே கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி நல்லா சூடானதுமே மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சுட்டு இறக்கிடுங்க. இறக்கி ஓப்பன் பண்ணதுமே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா நீங்கள் தம்மை உடச்சி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக உதிரி உதிரியான டேஸ்டியான சோயா பிரியாணி ரெடி. அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.